அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நமக்கு நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, டிஆர்பி, டிஎன்செட் போன்ற தேர்வுக்கு தயாராகும் வேதியியல் போட்டித் தேர்வர்களுக்கான வீடியோ. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் நடந்து முடிந்த யூஜி டிஆர்பி தேர்வில் யூனிட் 5 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உண்டான டிஸ்கஷன் ப்ளஸ் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கான கொஷின் அண்ட் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு யூனிட் 5ல் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதி வினை வேகவியல் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள், விடைகள், அவற்றுக்கான விளக்கங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 1 பாருங்கள். The rate constant for the reaction of the type A plus B gives product is அப்படின்றது கொஷின் கேட்டிருக்காங்க. நமக்கு AB வினை விளைபொருள் கிடைக்கும் என்ற வினையின் வினைவேக மாறிலி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வினைவேகவியல் 4 வகையான வினை வகைகள் இருக்கு. முதல் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை வினை, பூஜ்ஜிய வகை வினை, அதே மாதிரி போலி முதல் வகை வினைகள் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4 வகைகள்லேருந்து ஒரு வகை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்துட்டு நம்ம இங்கே விடைக்கு வரலாம். பாருங்கள், டைரெக்டாக பூஜ்ஜிய வகை வினைக்கான ரேட் கான்ஸ்டன்ட் கே 0 ஆர்டர்ன்றதுனால x/t அப்படின்னு வந்ததுன்னா அது பூஜ்ஜிய வகை வினை. இதுவே நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு K1 ஃபஸ்ட் ஆர்டர் என்னன்றது 1க்கு ஃபஸ்ட் ஆர்டர் K ரேட் கான்ஸ்டன்ட் 2.303 டிவைடட் பை T log base 10 A டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது முதல் வகை. 2ஆம் வகை வினைக்கு பாருங்கள், K2 2ன்றது என்ன அர்த்தம்? செகண்ட் ஆர்டர் ரியாக்டண்ட்டை பொறுத்து இருக்காங்க. 1/T 1 டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/A அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இந்த ஈக்குவேஷன்ஸை யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்டால் எக்ஸு டிவைடட் பை T A இன்ட்டு A மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2ஆம் வகை. இதுவே நமக்கு 3ஆம் வகை வினைக்கான வினை பார்த்திங்கன்னா K3 தேர்ட் ஆர்டர்ன்றதுனால 1/2T 1 டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 டிவைடட் பை A ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். இதே nth ஆர்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பாருங்கள், K பவர் n இந்த இடத்துல n 1 டிவைடட் பை n மைனஸ் 1T அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் இந்த இடத்துல செகண்ட் ஆர்டர் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்னன்ற இடத்துல 2 கொடுங்க, இங்கே 2 மைனஸ் 1 என்ன வந்துடும் 1, அப்படின்னா 1 இன்ட்டு T மட்டும் கிடைக்கும். அப்போ செகண்ட் ஆர்டர் பாருங்க வருதா 1/T அப்படின்னு மட்டும் எழுதுகிறோம். அதே போல் நமக்கு 1 டிவைடட் பை A மைனஸ் எக்ஸு n பவர் 1. இன்கேஸ் இந்த இடத்துல 2 கொடுத்தீங்கன்னா 2 மைனஸ் 1 என்ன வந்துடும் 1. அதனால் 1 டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரில் மைனஸ் 1/A பவர் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம எடுத்திருக்கக்கூடியது பாருங்கள், A அப்படின்றது ஒரு வினைப்படு பொருள், Bன்றது ஒரு வினைப்படு பொருள். போத் 2 ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னா இட் வில் பி ஃபாலோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எது சார் நமக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பேசிட்டு வந்தோம், இந்த B அப்படின்ற ஆப்ஷன். பாருங்கள், K is equal to 1/T A மைனஸ் B. அதே தான் நம்ம என்ன பார்த்தோம், A மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். A மைனஸ் பி ln B A மைனஸ் எக்ஸு அல்லது A B மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே கேள்வி பார்த்தீங்கன்னா இவர் K is equal to x/Tன்றதை என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம், 0 ஆர்டர் பூஜ்ஜிய வகை வினைக்கானது. சரிங்க, K பவர் பாருங்கள் எதுவுமே கொடுக்கல. இது எந்த ஆர்டர் அப்படின்னு கேட்டால் இட் வில் பி ஃபாலோ ஃபஸ்ட் ஆர்டர் முதல் வகை வினைக்கானது. இங்கே பாருங்கள் என்ன T வந்திருக்கு 2T அப்படின்னா இதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது தேர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய வினா இந்த ஃப்ளோ சார்ட்லேருந்து இந்த பகுதியை தான் அவங்க டச் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை தான் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. B A மைனஸ் எக்ஸு டிவைடட் பை A B மைனஸ் எக்ஸ். இங்கே 2T வந்ததுன்னா என்ன ஆர்டர் சொன்னோம், தேர்ட் ஆர்டர்னு சொல்கிறோம்.
வெறுமனே டி வந்ததுன்னா இட் வில் பி ஃபாலோ செகண்ட் ஆர்டர் அப்படின்னு பேரை வந்து கொடுக்குறோம். இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பகுதியில் வேறு என்ன வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா பாருங்கள், ஆஃப் லைஃப் பீரியட் அரை ஆயுட்காலத்துக்கான சமன்பாடுகள் வந்து கேட்கலாம். பூஜ்ய வகை வினைக்கு, முதல் வகை வினைக்கு, இரண்டாம் வகை வினைக்கு, மூன்றாம் வகை வினைக்கு, அதே மாதிரி nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இவங்களும் கேள்விகள் வரலாம். அதே போல் இவங்களுக்கான யூனிட்ஸ் வந்து கேட்பாங்க. இவங்களுக்கான யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், வினைவேக மாறிலிக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறது ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கேட்டாங்கன்னா வெறுமனே செகண்டு இன்வெர்ஸ் அல்லது டைம் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து பூஜ்ய வகை வினைக்கு என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் டைம் இன்வெர்ஸ். இங்கே வரும்பொழுது நமக்கு கான்சன்ட்ரேஷன் டைம் இன்வெர்ஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இன்வெர்ஸாக மாறுறாங்க. யார்? லிட்டர் வந்து இன்வெர்ஸாக மாறுறாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு நம்ம போகலாம். பாருங்கள், ரேட் ஈக்குவேஷன் ஃபார் NA gives ப்ராடக்ட். ஸோ இந்த NA அப்படின்றது வினை விளைபொருளாக மாறுறாங்க. இதுக்கான ரேட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், NA gives வினை விளைபொருள் என்ற வினையின் வினைவேக சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்கிறோம். நாம் எப்பவுமே ரேட் ஈக்குவேஷன்ஸை எழுதுறது என்ன எழுதுவோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது. ஸோ dx டிவைடட் பை dt அப்படின்னு எழுதுவோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்சு அதில் நமக்கு பாருங்கள் இங்கே என்ன எழுதிட்டோம், dx dt எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இதிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. தென் இது எதை பொறுத்து இருக்குது அந்த ரியாக்ஷன் அப்படின்னா ப்ரப்போர்ஷனல் டு A பவரை பொறுத்து இருக்குது. அப்படின்னா A உடனுடைய மதிப்பு A. அது வந்து எவ்வளவு டீகம்போஸ் ஆகுவாங்க அப்படின்னு கேட்டால் எக்ஸ் அளவு வந்து வினை விளைபொருளாக மாற ஆரம்பிக்கும். அதனால் A மைனஸ் எக்ஸ். நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம் n, அதனால் பவரில் வந்து n அப்படின்றது வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள், நமக்கு B ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ப்ரப்போர்ஷனல் டு A மைனஸ் எக்ஸ் பவர் n அப்படின்றது நமக்கு சரியான விடை. கொஷின் நம்பர் இதுதான் நம்ம எழுதுனது. NA கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டில் வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு K A பவர் n அப்படின்னு எழுதுகிறோம். அதை டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா எழுதும் பொழுது dx டிவைடட் பை dt ப்ரப்போர்ஷனல் டு A மைனஸ் எக்ஸ் பவர் n அப்படின்றத வந்து நம்ம எழுதலாம். கொஷின் நம்பர் 3க்கு போகலாம். த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலி கொடுத்துருக்காங்க 1.54 × 10⁻³ செகண்ட் இன்வெர்ஸ். இதில் இந்த செகண்ட் இன்வெர்ஸை பார்த்தாக்கல நம்ம சொல்லிக்கலாம் இட் வில் பி ஃபாலோ ஃபஸ்ட் ஆர்டர். கால்குலேட் இட்ஸ் ஆஃப் லைஃப் டைம், இதனுடைய அரை ஆயுட்காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் படி வினையின் வினைவேக மாறிலி மதிப்பு 1.54 × 10⁻³ செகண்டு -1 எனில் அதன் அரைவாழ் காலத்தை கணக்கிடுகன்னு கேட்குறாங்க. இது 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வினா, அதிலிருந்து அப்படியே இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் A 450 வினாடிகள் அப்படின்றது. இந்த வினாடிகள் எப்படி கேட்கப்பட்டிருக்கு, எப்படி விடை வருது அப்படின்றது பாருங்கள். வினைவேக மாறிலி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.54 × 10⁻³ செகண்ட் இன்வெர்ஸு. நமக்கு முதல் வகை வினைக்கான அரை ஆயுட்காலம் ஆஃப் லைஃப்க்கான ஈக்குவேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் 0.693 டிவைடட் பை K அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கேவுக்கு உண்டான மதிப்பு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.54 × 10⁻³ இந்த 10⁻³ மேலே கொண்டு போனீங்கன்னாக்கில் உங்களுக்கு என்ன ஆகும், +3ன்னு வரும். +3 அப்படியே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கனாக்கில் உங்களுக்கு 693 டிவைடட் பை 1.54 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 450 செகண்ட் அப்படின்றது சரியான விடை. இந்த இன்ஃபர்மேஷன்ஸுக்கு கீழவே அழகாக ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்குது பாருங்கள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்குது, நமக்கு உண்டான ஆற்றல் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நமக்குள்ளாவே இருக்குது. அந்த தேவைகளையும் அந்த ஆற்றலையும் நம்ம சரியான வழியில் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த கேள்விக்கு போகலாம். வாட் இஸ் த slope for the given plot of ln K versus reciprocal of temperature. நமக்கு வெப்பநிலையினுடைய தலைக்கீழிக்கும் ln Kவுக்கும் வரைபடம் வரையும் பொழுது பாருங்கள் ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது கிடைக்கிது. இதுக்கான இந்த ஸ்லோப் அப்படின்றது யார் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ln K எதிர்மறை வெப்பநிலைக்கும் இடையே கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் சரிவு யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த
ஈக்குவேஷன் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கூட நமக்கு அர்ஹீனியஸ் சமன்பாட்டிலிருந்து இந்த வரைபடம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் அர்ஹீனியஸ் சமன்பாடு என்ன சொல்லுவோம் அப்படின்னா k is equal to a e பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நேச்சுரல் லாக் வந்து எடுக்கும் பொழுது போத் சைடு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நேச்சுரல் லாக் எடுக்கும்பொழுது என்ன மாறும் பாருங்கள், லேன் கேன்னு மாறிக்கும். அதே மாதிரி லேன் ஏஇ மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு கிடைக்கிது. இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். செப்பரேட் பண்ணும்பொழுது பாருங்கள், லேன் கே இஸ் ஈக்குவல் டு லேன் ஏ இங்கே இ பவர் இஏ பை ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸி அப்படின்னு எழுதும் பொழுது பாருங்கள், இவங்க தான் நமக்கு யார், ஒய் லேன் கே அப்படின்றது ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த எம் அப்படின்றது தான் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஸ்லோப், சரிவு அப்படின்னு சொல்கிறோம். அந்த யார், எம்ஏ இஏ பை ஆர், நமக்கு மைனஸ் இஏ பை ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் யார் பார்த்தோம், 1/t அப்படின்றது தான் சொல்கிறோம். சின்றது இன்டர்செப்ட் லேன் கே அப்படின்றது. நமக்கு இதில் கேள்வி கேட்டது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸ்லோப் என்ன, மைனஸ் இஏ பை ஆர் அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை. இதுக்கு இந்த கேள்விக்கு 80க்கு ஆப்ஷன் சி, 80க்கு ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. இதே கேள்வியில் ஸ்லோப்புக்கு பதிலாக மேபி நெக்ஸ்ட் என்ன கேட்கலான்னாக்கா இன்டர்செப்ட், நமக்கு இந்த சந்தி யார் அப்படின்றது ஒரு கேள்விகளாக கேட்கலாம். இன்டர்செப்ட் கேட்டாங்கன்னாக்கூட நமக்கு லேன் ஏ அப்படின்றது. இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸிலிருந்து ஒரு 4 வினாக்கள் வந்து நமக்கு கேட்கப்பட்டு இருந்தது. இந்த 4 வினாக்களுக்கான விளக்கங்களும் விடைகளும் நாம் பார்த்தோம். இது தொடர்புடைய மற்ற வினாக்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனுக்கான ஃப்ளாட் வரைபடங்கள் வந்து கேட்கலாம். பாருங்கள், 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர் ரெண்டுமே வந்து நமக்கு இது டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷனுக்கு வரைபடம் வரும்பொழுது நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது கிடைக்கிறாங்க. தென் அதே போல் நமக்கு யாருக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் ரேட்டுக்கும் வரைபடம் வரும்பொழுது பாருங்கள், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த 0 ஆர்டர் மட்டும் நமக்கு கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்காங்க. இதே போல் அடுத்த வினா இந்த பகுதியிலிருந்து நமக்கு கேட்க வாய்ப்புள்ளது வந்து ஆஃப் லைஃப் பீரியட், அரை ஆயுட்காலத்துக்கான வரைபடங்கள் வந்து கேட்கலாம். பாருங்கள், 0 ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் எல்லாத்தினுடைய அரை ஆயுட்காலமும் ஆஃப் லைஃப் பீரியடும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கு. நம்ம எடுத்துக்கக்கூடிய வினைப்படு பொருளினுடைய செறிவுகளை பொறுத்து அமைகின்றன. ஆனால் இந்த முதல் வகை வினை மட்டும் கான்சன்ட்ரேஷன், செறிவை பொறுத்து இல்லை, ஸ்ட்ரெயிட் லைனாக அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்கு. அதனால் இது மட்டும் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஒரு வினைப்படு பொருளினுடைய செறிவை பொறுத்து அமையாதது அரை ஆயுட்காலம் எது அப்படின்னு கேட்கலாம். நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இண்டிபெண்ட். அதே போல் இந்த பகுதியிலிருந்து அடுத்து வினாக்கள் கேட்கக்கூடியது யாராக இருக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கல, இந்த முதல் வகை வினைகள், போலி முதல் வகை வினைகள், பூஜ்ய வகை வினைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து கேட்கலாம். நமக்கு ஃபஸ்ட் ஆர்டருக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா N2O5 டீகம்போஸ் ஆகிறது, SO2Cl2 டீகம்போசிஷன், H2O2 வந்து டீகம்போஸ் ஆகிறது. அதே மாதிரி சைக்ளோப்ரோப்பேன் கன்வெர்டட் இன்டு ப்ரோப்பீன், இவங்க எல்லாமே நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சூடோ ஃபஸ்ட் ஆர்டர், போலி முதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லுவாங்கன்னாக்கா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். நமக்கு அமிலத்தின் முன்னிலையில் வந்து எஸ்டரை வந்து நீரார் பகுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹாலும் வந்து கிடைக்கும். இது வந்து சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். அதே போல் 0 ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ய வகை வினைக்கான எடுத்துக்காட்டுகள் யாருன்னு கேட்பாங்க. நமக்கு பூஜ்ய வகை வினைக்கு பாருங்கள், H2Cl2 வந்து ஒளிவேதி வினை, போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு குளோரின். அதே மாதிரி பிளாட்டினத்தின் முன்னிலையில் வந்து N2O சிதைவடைதல், அமில ஊடகத்தில் வந்து அசிட்டோனுடைய அயோடினேஷன் ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு 0 ஆர்டர் ரியாக்ஷன்ஸ்க்கான எடுத்துக்காட்டுகளாக வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு இந்த வேதி வினை வேகவியல், கெமிக்கல் கைனட்டிக்ஸ்லேருந்து இது வரைக்கும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, இன் ஃபியூச்சர் கேட்கறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.